வெல்கம் பேக் டு இளந்தளி பூக்கள் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு கொல்லிமலை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் வெளியிலலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்பயாவது போகிறதுனால தான் நம்ம வந்து ட்ராவல் வீடியோ வந்து நம்ம வீடியோஸில் கம்மியாக வரும். நம்ம தொடர்ந்து யாருக்கு என்ன பிடிக்கும், என்னென்ன வீடியோ பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம நிறைய வீடியோஸ் இன்னும் நம்ம போட முடியும். நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோஸ் வந்து இனிமேல் நிறைய வரப்போகுது. பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கொல்லிமலைக்கு போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளைமேட்டுங்க, சூப்பரான ஒரு கிளைமேட்டு. அப்படியே அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்செல்லாம் பாருங்கள், எவ்வளோ அப்படியே இந்த மரத்துக்கு இடையிலலாம் எவ்வளோ சூப்பராக தெரியுது, அழகாக இருக்குது அந்த வியூவெல்லாம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எல்லாரும் வந்து இந்த இடத்துக்கு வந்து போய் பார்க்கணும் கண்டிப்பாக. நான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இதை பற்றி தெரியல, இந்த மலையில் இப்படி இருக்குமா அப்படிங்கிறதே எனக்கே தெரியல. அங்கே போனதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோடு ட்ரிப்பு எத்தனை வளைவுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 70 அல்லது 72 நினைக்கிறேன். 70 கொண்டை ஊசி வளைவுகள் வந்து இந்த மலையில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் வந்து பைக்கில் போகிறவங்களுக்கு செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். பைக் ரைடர்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரோட் ட்ரிப்பை. நம்ம காரில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இந்த இதெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருந்ததுங்க. சூப்பராக அப்படியே ஜில்லுன்னு இருந்தது. நல்லா மழை பெய்கிற டைமில் போனோம் அப்படின்னா இன்னும் நல்லா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைகள்லாம் சின்ன சின்ன அருவிகள்லாம் வரும். அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகும் பொழுது நம்மளுடைய ட்ராவல் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே பஸ்ஸில் போகிறோன்னா இளையராஜா சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு ட்ராவல் பிடிக்கும், இயற்கை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கே இன்னும் யாரும் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க நம்மளும் ஒரு நாளைக்கு போயிட்டு வரலான்னு ஆசைப்படுவீங்க. அந்தளவுக்கு தான் நம்மளோட வீடியோஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா ஒரு ரொம்ப அதிகமான மழையாக இருந்தாலும் சரி, குறைவான மழை நம்மளுக்கெல்லாம் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படிங்கிற டைம்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு கொல்லிமலை ட்ரிப்பு போனோன்னாலும் சூப்பராக இருக்கும். போனவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எப்போவுமே வந்து அது கிளைமேட்டு அப்பப்போ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பு போகும்போது அதனுடைய பருவநிலை வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், ஒரே மாதிரியே இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. நான் போகிறப்பையும் அப்படி தான் அந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்தது பாருங்கள். அதாவது அந்த மேக கூட்டங்கள் வந்து அப்படியே சூழ்ந்து அது அப்படியே மஞ்சுவாக வந்து மழையாக வர்றது வந்து செம்ம இதுவாக இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இந்த ட்ரிப் இருந்தது. நானே வந்து இந்த மலைக்கு நான் போனதே இல்லை. அங்கே என்ன இருக்க போகுது, எல்லா மலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொல்லிமலைக்கு போனதே இல்லை. போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் கூட வந்து டிரைவர் வந்தாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் போயிருந்தோம். செம்ம த்ரில்லிங்காக இருந்ததுங்க. எனக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு இந்த இடத்துக்கு மறுபடியும் எப்போ போவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மறுபடியும் போகணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு இருந்தது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. நம்ம வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சில கோவிலுக்கெல்லாம் போனோம். நாங்கள் போனது நைட் டைமில் போனதுனால நம்ம அங்கே அப்படியே காலையில் டைம் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஒரு கோவிலுக்கு போகக்கூடிய இடங்களில் தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்திருந்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வயல்வெளி பாருங்கள். மலை மேலே வந்து நம்ம நெற்பயிர்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா வந்து மருந்தெல்லாம் அதிகமாக அடிக்காமல் நல்லா சுத்தமாக சுகாதாரமாக இருக்கக்கூடிய பழங்காலத்தில் கைகளாலேயே வந்து நெற்கதிரை அடித்து நெல்லெல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அவ்வளோ பெரிய உயரமான இடத்துல வந்து வயல்வெளிகளையும் அந்த பசுமையான இடங்களையும் சின்ன சின்ன அருவிகளும் பார்க்கும்போது பாருங்க எவ்வளோ அப்படியே க்ரீனஸாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நீங்களும் ஒரு டைம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ட்ராவல் பிடிக்கும், இயற்கை பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தங்கியிருந்த ரூமில் இருந்து காலையில் எந்திரிச்ச உடனேயும் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி சூரியன் எந்த பக்கம் இருந்து வராரு, நம்ம எங்கே எந்த திசையில் இருக்கோம் ஒரு புது இடத்துல அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்தவனே நான் பார்க்கும்போது எங்கள் ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சூரியன் வந்து உதயமாகிறது வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ரூம் விட்டு வெளியில் வரேன், வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன், செம்மையாக அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சூரியன் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருந்ததுங்க. நாங்கள் தங்கி இருந்த ரூமில் இருந்து இந்த வியூ கிடச்சிது, அழகாக இருந்ததுங்க. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சூரியன் வர்றதும் வந்து அவ்வளோ அருமையாக அழகாக காலையில் 6 மணிக்கு வந்து இந்த வியூ வந்து பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்தது. நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விஆர் ரெசார்ட்டு. அங்கேருந்து பார்த்தீங்க இந்த ஆர்விஆர் ரெசார்ட்டில் இருந்து பார்க்கும் பொழுது தான் நமக்கு அந்த வியூ கிடச்சிது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டுடைய நேம் ஆர்விஆர்னு இருக்குது. அந்த இடத்துல அங்கேருந்து பார்த்தோன்னா அந்த மலை மேலே அந்த ஒரு முகமான ஒரு வடிவம், மூக்கு, கண், அந்த வாய்ப்பகுதி இருக்கிற மாதிரி அந்த மலைப்பகுதியில் வந்து ஒரு வியூ மாதிரி இருந்தது. அதுவும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசார்ட்டோட ஃபுல் இடம் வந்து எப்படி இருக்குது, அங்கே எத்தனை ரூம்ஸ் இருக்குது. நாம் தங்கியிருந்த மேலே ஹைட்டாக இருந்தோம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரூம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தங்கியிருந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், குட்டியாக ஒரு பாட்டிலில் ஒரு ஷாம்பு கொடுத்துருந்தாங்க, ஸ்மெல்லாம் சூப்பராக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு, 2 பேஸ்ட், இது ஒரு பேஸ்ட்டு, 2 ப்ரெஷ்ஷு, 2 சோப்பு, சின்ன குட்டி குட்டி சோப்பு, நமக்கு தேவையானது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அது வந்து அதனுடைய இதுக்குள்ளே இருந்த கவர், அது இந்த பொருட்கள்லாம் அந்த கவருக்குள்ளே தான் இருந்தது. அப்புறம் 2 பாட்டில் வந்து தண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம தங்கியிருந்த ரூமில் வந்து டிவி யூனிட் அந்த இது இருந்தது, டிவி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக செட் பண்ணி ஹார்ட் ஷேப்லலாம் டிசைன் பண்ணி சூப்பராக இருந்தது அந்த ரூமில். அங்கே பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக அழகாக க்ளீனாக நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. சில இடங்களுக்கு நம்ம போகும் பொழுது அந்த ரூம் க்ளீனாக இருக்காது, பாத்ரூம் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் போகும் பொழுது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வாடகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ் தான் நினைக்கிறேன். நம்ம 24 ஹவர்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரில 8 ஹவர்ஸ்க்கு வந்து 3000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டேபிள், 2 சேர் இருக்குது. நம்ம வந்து ஃபுட்டு எதாவது ஆர்டர் பண்ணோன்னா அங்கேயே ரூம்லேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டீ, காஃபி, தண்ணி எல்லாமே நம்ம ரூம்க்கே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அங்கே ஒரு ஃபோன் நமக்கு வந்து வச்சுருக்காங்க, நம்ம கால் பண்ணால் எனி டைம் நம்ம கூப்பிட்ட எந்த நேரத்துலையும் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபோன் அங்கே வச்சுருக்காங்க. 2வது பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் நமக்கு வந்து ரூம்லேயே கொடுத்துட்றாங்க. அதனுடைய ட்ராயிங் பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட ட்ராயிங்லாம் சூப்பராக இருந்தது. அது வந்து பெயிண்டிங் மாதிரி தான் இருந்தது அந்த ரூமில், அதுவும் சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூம் அந்த சைடு இருக்குது. பாத்ரூம்குள்ளே வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஆனால் பாத்ரூம் நல்லா சூப்பராக நீட்டாக க்ளீனாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள், கண்ணாடி, நீட்டாக வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு குழந்தை, ஒரு குட்டி குழந்தை, ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு 2 குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு 4 பேர் வந்து தங்கலாம், குழந்தைங்களோட தங்கலாம் இந்த ரூமில். அந்தளவுக்கு வந்து அந்த இடம் வந்து கரெக்டாக சூப்பராக இருக்கும். அடல்ட்டு வந்து பெரிய குழந்தைங்களா இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இன்னொரு ரூம் எடுக்கிறதோ இல்லை கீழே பார்த்தோம்ல அந்த மாதிரி ரூம் எடுக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இப்போ நாங்கள் 2 பேர் வந்து தங்கி இருக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் வந்து இந்த ரூம் கரெக்டாக இருந்தது. நல்லா இருந்ததுங்க, சூப்பராக நீட்டாக வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் நிறையா ரூம்ஸ் எல்லாம் நாங்கள் போய் தங்கியிருக்கோம். மதுரை போகும்போது ஒரு டைம் ஹோட்டலில் தங்கினேன், அங்கேயும் நீட்டாக இருந்தது. இங்கே அதே மாதிரி இங்கேயும் நல்லா சூப்பராக இருந்தது. கொல்லிமலையில் சில இடங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நீட்டாக வச்சுக்குவாங்க, எல்லா ரூம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது நல்லா இருந்ததுங்க. ரொம்ப 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 நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. எல்லா இடமுமே நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து தங்கியிருக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு நான் போகிறப்ப நாங்கள் அதனுடைய அவங்க வச்சுருந்த பெட்டோட ஃபோட்டோஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த கொல்லிமலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் தங்கிட்டு
உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஹோட்டலுக்கோ கொல்லிமலைக்கோ போகும் பொழுது எனக்கு வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு.